ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அடா 247 தமிழ். நான் உங்கள் ஆஷிக். எல்லாருமே டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஏ எக்ஸாமுக்கு தீவிரமாக படித்து ப்ரிப்பேர் ஆகிருப்பீங்க. ஸோ லாஸ்ட் டைமில் கரண்ட் அஃபேர்ஸை ஒரு ரிவைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த செஷன் வந்து பண்ண போகிறோம். இந்த செஷனில் நம்ம தமிழ்நாட்டில் லாஸ்ட் 1 இயர் ஜனவரி 2025 நவம்பர் 2025 வரை நடந்த முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை ஒரு ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ண போகிறோம். மொத்தம் ஒரு 100 டாப் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியம், எக்ஸாமில் ஷுவர் ஷார்ட்டாக கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு 100 கரண்ட் அஃபேர்ஸ் டாப்பிக்கை நான் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதை ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து இது பண்ண போகிறோம். இதுக்கான மெட்டீரியல் நம்ம டெலிகிராம் சேனல் ஆசிக் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலிகிராம் சேனலில் கிடைக்கும். மறக்காமல் எல்லாரும் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மொத்தம் ஒரு 24 பக்கம் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்கும். எக்ஸாமில் என்னென்ன ஃபேக்ட் கேட்பாங்க அந்த ஃபேக்ட் மட்டுமே இருக்கக்கூடிய பிடிஎஃப். ஸோ லாஸ்ட் இயர் டைமில் நீங்கள் ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாமில் கரண்ட் அஃபேர்ஸில் உங்களுக்கு தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ் அதிகமான கேள்விகள் கேட்பாங்க. அதனால செஷன் ஃபுல்லாக பாருங்கள். பிடிஎஃப் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 தடவை ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. முக்கியமாக நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டும். ஸோ இன்றைக்கான டாபிக் வந்து போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழக அரசாங்கம் ஆன்டி ஹானர் கில்லிங் லாக்கான கமிட்டி போட்டிருக்காங்க. அந்த கௌரவ கொலை ஆணவ கொலைன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த ஆணவ கொலை தடுக்கிறதுக்காக தமிழக அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டு வர போகிறாங்க. அந்த சட்டத்தை டிராஃப்ட் பண்ணுறதுக்காக வரைவு பண்ணுறதுக்காக தமிழக அரசாங்கம் ஒரு கமிட்டி போடுறாங்க. அந்த கமிட்டியோடைய தலைவர் ஜஸ்டிஸ் ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் KN பாஷா, பேர் ஞாபகம் வச்சுங்க, KN பாஷா அப்படிங்கிற இவர் தலைமையில் தான் கமிட்டி போடுறாங்க. இந்த கமிட்டியில் வி பழனிமாணிக்கம் அப்படிங்கிற இவரும் ராமநாதன் அப்படிங்கிற இவங்க 2 பேரும் உறுப்பினர்களாக இருக்காங்க. நெக்ஸ்ட் தூத்துக்குடியில் ஒரு பண்டைய கடல் புதைப்படிவங்கள், தூத்துக்குடியில் பண்டைய கடல் புதைப்படிவங்கள் மெரைன் ஃபோசில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது தூத்துக்குடியில் எங்கே அப்படின்னா பட்டணமருதூர், தூத்துக்குடியில் பட்டணமருதூர் அப்படிங்கிற இந்த ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ்லாம் பார்க்கும்போது இது எந்த இடம் அப்படிங்கிறத பார்த்துங்க. ஏன்னா நமக்கு வந்து சூஸ் த பெஸ்ட், இது மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரியோ இல்லை இன்கரெக்ட் பேர் மாதிரியோ எந்த தளம் எந்த ஊரில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ பட்டணமருதூர் எங்கே இருக்குது? தூத்துக்குடியில் இருக்குது. இங்கே 10,000 ஆண்டுகளுக்கு பழமையான கடல் புதைப்படிவங்கள் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க? தூத்துக்குடியில் பட்டணமருதூர் அப்படிங்கிற இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு 12 தோழி ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல் அப்படிங்கிற இந்த ஒரு ஹாஸ்டல் திறந்து வச்சிருக்காங்க. இந்த கிராமங்களிலிருந்து நகரங்களுக்கு வேலைக்கு வர்றாங்க இல்லையா, அந்த வேலைக்கு வரக்கூடிய பெண்களுக்காகவே தமிழக அரசாங்கம் தோழி உமன்ஸ் ஹாஸ்டல் அப்படிங்கிற இந்த ஒரு ஹாஸ்டல் வைக்கிறாங்க. இப்போ ஒரு 12 ஹாஸ்டலை கிட்டத்தட்ட 62.51 கோடி ரூபாய்க்கு நம்ம தமிழக முதல்வர் திறந்துருக்காங்க. இது வந்து ஒரு 12 மாவட்டங்கள்ல. அதே மாதிரி தமிழக அரசாங்கம் இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் மற்றும் தமிழ்நாட்டில் வேலை பார்த்து ரிட்டையர்டான பென்ஷனர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய டியர்னஸ் அலோன்ஸை 55% இருந்து 58% இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட்ல வேலை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை பே கமிஷன் போட்டு அவங்களுடைய பேசிக் பேவை இன்க்ரீஸ் வந்து பண்ணுவாங்க. அதுக்கு இடையில ஒவ்வொரு ஆண்டுமே அவங்களுக்கு டிஏ இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ கரண்ட்ல தமிழ்நாடு டிஏ 55 இருந்துச்சு, எக்ஸ்ட்ரா 3% போட்டு இப்போ 58 மாற்றிருக்காங்க. அடுத்து எஜிப்தில் போலிஸ் சென்டர் ஃபார் மெடிட்டரேனியன் ஆர்காலஜி அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா எஜிப்தில் இருக்கக்கூடிய பெர்னிகே அப்படிங்கிற ஒரு இடம், எஜிப்தில் பெர்னிகே அப்படிங்கிற இது வந்து ஒரு ஏன்ஷியன் சைட்டு. இந்த இடத்துல அகலாராய்ச்சி பண்ண போகிறாங்க. மொத்தம் ஒரு 30 இன்டர்நேஷனல் டீம் கொண்டு. அதுக்கு தமிழ்நாட்டுடைய ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு 2 பேர் அனுப்புகிறாங்க. அவர் யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர் சிவானந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்கியாலஜிக்கல் சர்வேயோட ஜாயிண்ட் டைரக்டர் மற்றும் எம் ரமேஷ். யார் ஆர் சிவானந்தம், எம் ரமேஷ், இவங்க 2 பேர்த்தையும் எஜிப்தில் இருக்கக்கூடிய பெனிகே அப்படிங்கிற இந்த ஒரு இடத்துல அகலாராய்ச்சி பண்ணுறதுக்காக இது பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம சங்க இலக்கியங்களை இந்தியாவிற்கும் எஜிப்த், அதாவது அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் ரோமனியாவுக்கும் இடையில ட்ரேட் வர்த்தகம் நடந்ததுக்கான நிறைய சான்றுகள் இருக்கு. அதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்காக பெர்னிகே அப்படிங்கிற இந்த இடத்துக்கு 2 பேர்த்தை அனுப்புறாங்க. நெக்ஸ்ட் தமிழக அரசாங்கம் ஒரு ஆய்வுக்கான ஊக்கத்தொகை வந்து கொடுக்குறாங்க. இப்போ நிறைய ரிசர்ச்சர்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணுவாங்க இல்லையா, யாரெல்லாம் தமிழ்நாடு தமிழுடைய கலாச்சாரம் பண்பாடு இதை பற்றி ரிசர்ச் பண்ணுறாங்களோ நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட எக்கச்சக்கமான பழைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சு யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணுறாங்களோ அந்த ரிசர்ச் ஸ்காலருக்கு, அந்த ஆய்வாளர்களுக்கு மாதம் 50,000 வீதம் ஒரு வருஷம் நம்ம தமிழக அரசாங்கம் கொடுக்க போறாங்க. அடுத்து கோவளம் பீச்சுக்கு தொடர்ந்து 5வது முறையாக ப்ளூ ஃபிளாக் சர்டிபிகேஷன் கொடுக்குறாங்க. இந்த ப்ளூ ஃபிளாக் சர்டிபிகேஷன் அப்படிங்கிறது தூய்மையான மற்றும் பாதுகாப்பான பீச்சஸ்க்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு இன்டர்நேஷனல் சர்டிபிகேஷன். இதை கொடுக்கக்கூடிய அமைப்பு யாரு அப்படின்னா ஃபவுண்டேஷன் ஃபார் என்விரான்மெண்டல் எஜுகேஷன், டென்மார்க்கில் கூடிய
ஃபவுண்டேஷன் ஃபார் என்விரான்மெண்டல் எஜுகேஷன் அப்படிங்கிற இந்த அமைப்பு தான் கொடுக்குறாங்க. மொத்தம் ஒரு 33 கிரைட்டீரியாஸ் இருக்கு. ஸோ இந்த 33 கிரைட்டீரியாவும் ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய பீச்சஸ்க்கு அது வந்து கொடுப்பாங்க. இந்த சர்டிஃபிகேட் வந்து ஒவ்வொரு வருஷமும் திரும்ப ரினியூ பண்ணணும். இப்போ கோவளம் பீச்சுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா தொடர்ந்து 5வது முறையா இந்த சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குறாங்க. இந்தியாவிலே முதல்ல ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேட் வாங்கின பீச் எது அப்படின்னா சந்திரபாகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒடிசால இருக்கக்கூடிய பீச் வந்து ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேட் வாங்குச்சு. ஓகே, ஸோ அடுத்து நம்ம முதல்வர்கள் கோயம்புத்தூர்ல செம்மொழி பூங்கா அப்படிங்கிற ஒரு பூங்காவை கிட்டத்தட்ட 45 ஏக்கர்ல 208 கோடி ரூபாய் மதிப்புல எங்க கோயம்புத்தூர்ல செம்மொழி பூங்கா திறந்து வச்சிருக்காரு. இது எதுக்காகனா கலைஞர் அவர்கள் இருக்கும்போது முதலமைச்சர் இருக்கும்போது கோயம்புத்தூர்ல மிகப்பெரிய செம்மொழி மாநாடு நடத்தினாங்க. அதோட நினைவா இந்த பூங்காவை இப்போ கோயம்புத்தூர்ல திறக்கிறாங்க. அடுத்து ஸ்வச் சர்வே கார்டு, நம்முடைய மத்திய அரசாங்கம் ஸ்வச் பாரத் அப்படிங்கிற ஒரு திட்டம் வச்சிருக்காங்க இல்லையா, அந்த திட்டத்துக்கு கீழே ஒவ்வொரு வருஷமும் ஸ்வச் சர்வேகான் அப்படிங்கிற இந்த ஒரு ரேங்கிங் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ரேங்கிங்ல இந்தியாவுடைய தூய்மையான நகரம் எது, அசுத்தமான நகரம் எது அப்படிங்கிறத பட்டியலிடுவாங்க. இதுல தூய்மையான நகரங்கள் பட்டியலில் முதலிடம் இந்தூர், அதுக்கப்புறமா சூரத், இதெல்லாமே வந்து தூய்மையான நகரங்கள் இருக்கு. அசுத்தமான நகரங்கள் பட்டியலில் முதலிடம் பிடிச்சிருக்கிறது நம்மளுடைய மதுரை, 2வது லூதியானா, 3வது சென்னை. ஸோ தூய்மையான நகரம் எது இந்தூர், அசுத்தமான நகரம் எது அப்படின்னா மதுரை. அடுத்து சோழர் காலத்தை சார்ந்த ஒரு வெள்ளி நாணயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நாணயம் 985 இருந்து 1014 சிஏ சார்ந்தது. இது யாருடைய காலகட்டத்தை சார்ந்தது அப்படின்னா ராஜராஜ சோழன். யாரு? ராஜராஜ சோழன் காலகட்டத்தை சார்ந்த இது. இதை எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா கடலூர்ல பன்ருட்டியில இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் தமிழக அரசாங்கம் ஒரு ஃபண்ட் 50 கோடி ரூபாய் தமிழக அரசாங்கம் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபண்ட், என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் ஃபண்ட், தமிழ்நாட்டில் அழியக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் இருக்குல்ல, இதை பாதுகாக்கிறதுக்காக ஒதுக்கி இருந்தாங்க. இப்போ இந்த ஃபண்டை அட்மினிஸ்ட்ரேட் பண்றதுக்கான ஒரு சில விஷயங்கள் பண்ணிருக்காங்க. இந்த ஃபண்டை நிர்வகிக்க போறது யாரு அப்படின்னா ஒரு கமிட்டி. அந்த கமிட்டியோட தலைவராக யார் இருப்பானா அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி, என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி தான் வந்து இதோட எக்ஸிகியூட்டிவ் கமிட்டிக்கும் அதே மாதிரி இதோடைய கவர்னிங் கமிட்டிக்கு சீஃப் செக்ரட்டரி தலைவராக இருப்பாங்க. அடுத்து ஒரு 103 விஜயநகர காலத்தை சார்ந்த 103 விஜயநகர காலகட்டத்தை சார்ந்த கோல்டு காயின் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எங்க அப்படின்னா இது திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய கோவிலூர் சிவன் கோயில். எங்க? திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய கோவிலூர் சிவன் கோயிலை கிட்டத்தட்ட 600 ஆண்டுகளுக்கு முற்பட்ட விஜயநகர காலகட்டத்தை சேர்ந்த 103 கோல்டு காயின் கண்டுபிடிச்சிருக்காங்க. இடம் எங்க? திருவண்ணாமலையில. தென் தமிழக அரசாங்கம் பொருணை மியூசியம் அப்படிங்கிற ஒரு மியூசியத்தை கிட்டத்தட்ட 56.57 கோடி ரூபாயில தமிழக அரசாங்கம் பொருணை மியூசியம், பேர் என்ன? பொருணை அப்படிங்கிற மியூசியம் கட்டுறாங்க. இது எங்கன்னா திருநெல்வேலியில. எதுக்காக இந்த மியூசியம்? அந்த திருநெல்வேலியை சுற்றி நிறைய அகழாராய்ச்சி பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த அகழாராய்ச்சியில் சேர்க்கப்பட்ட பொருட்கள் எல்லாத்தையுமே காட்சிப்படுத்துறதுக்காக தமிழக அரசாங்கம் பொருணை மியூசியம் அப்படிங்கிற மியூசியத்தை பொங்கல் சமயத்தில் திறக்க போறாங்க. எங்க? திருநெல்வேலியில திறக்க போறாங்க. தென் இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், கண்டிப்பா அதுல இருந்து கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தமிழக அரசாங்கம் புதுசா ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இப்போ 2025 தமிழ்நாடு ஒரு புதிய கல்விக் கொள்கை வந்து கொண்டு வந்திருந்தாங்க இல்லையா, அந்த கல்விக் கொள்கையின் அடிப்படையில் தமிழ்நாட்டுடைய ஸ்கூல் சிலபஸை சேஞ்ச் பண்ண போறாங்க. நம்ம படிக்கக்கூடிய சமச்சீர் புத்தகம் இருக்குல்ல, அதை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சேஞ்ச் பண்ண போறாங்க. அதுக்காக 2 முக்கியமான கமிட்டி போட்டிருக்காங்க. ஸோ முதல்ல என்ன கமிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் கமிட்டி. என்னது? கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் கமிட்டி, பாடத்திட்ட கட்டமைப்பு குழு அப்படிங்கிற இந்த ஒரு குழு தான் என்னென்ன சிலபஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடியது என்ன பாடத்திட்ட கட்டமைப்பு குழு. இதோடைய தலைவராக யார் இருக்கா அப்படின்னா டாக்டர் சுல்தான் அகமது இஸ்மாயில். யாரு? டாக்டர் சுல்தான் அகமது இஸ்மாயில் தான் இதோடைய தலைவராக இருக்காரு. இந்த இதுக்கு அடுத்து இன்னொரு கமிட்டி ஹை லெவல் எக்ஸ்பர்ட் கமிட்டி. இதோடைய தலைவர் யார் அப்படின்னா நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் அவர்கள் இதோடைய தலைவர் இருக்காங்க. இதுல மொத்தம் 16 மெம்பர். அதுல முக்கியமா ரவிச்சந்திரன் அஸ்வின், கிரிக்கெட்டர் அஸ்வின் இருக்காரு இல்லையா, அவரும் ஐஎஸ்ஆருடைய சேர்மனா இருக்கக்கூடிய வி நாராயண், இவங்க 2 பேரும் இந்த கமிட்டியில உறுப்பினரா இருக்காங்க. தென் தமிழ்நாட்டிலேயே முதல் நாய்களுக்கான பூங்கா, ஏன்னா நிறைய இடத்துல நாய்களை பூங்காவை அலப்பட மாட்டாங்க, பட் வெறும் நாய்களுக்காக மட்டுமான ஒரு பூங்காவை ஊட்டியில 40 லட்சம் மதிப்புல தமிழக அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டுடைய முதல் நாய்கள் பூங்காங்க உதகமண்டலம். அடுத்து நம்ம தமிழக அரசாங்கம் வால் ஆஃப் சாக்ரிஃபைஸ், தியாக சுவர் அப்படிங்கிற இந்த ஒரு சுவரை சென்னையில் இருக்கக்கூடிய ராஜீவ் காந்தி அரசு மருத்துவமனையில் கொண்டு வர்றாங்க. இது எதுக்காக அப்படின்னா தமிழ்நாட்டில் நிறைய பேர் உடல் உறுப்பு தானம் வந்து பண்ணியிருப்பாங்க, ஆர்கான் டொனேஷன், இவங்களுடைய நேம் எல்லாத்தையுமே வந்து எழுதி வைக்கிறதுக்காக சென்னை ராஜீவ் காந்தி அரசு மருத்துவமனையில் தியாக சுவர், வால் ஆஃப் சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிற இந்த ஒரு சுவர் வந்து கொண்டு வராங்க. தமிழக அரசாங்கம் செப்டம்பர் 23, 2023 இருந்து யார் யாரெல்லாம் உடல் உறுப்பு தானம் பண்றாங்களோ அவங்களுடைய இறுதி சடங்குல அரசு மரியாதையுடன் அவங்களுடைய உடலை வந்து அடக்கம் பண்றாங்க. இப்போ வால் ஆஃப் சாக்ரிஃபைஸ் எங்க? இது வந்து
ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல்ல. தென் திருச்சியில் நடந்த ஒரு ஃபங்க்ஷன்ல நம்மளுடைய சிஎம் மு க ஸ்டாலின் அவர்கள் அன்புச்சோலை அப்படிங்கிற இந்த ஒரு சென்டர், என்னது அன்புச்சோலை அப்படிங்கிற இந்த ஒரு சென்டர் தொடங்கி வச்சிருக்காங்க. இது யாருக்காக அப்படின்னா, இது மூத்த குடிமக்கள் இருக்காங்க, எல்டர்லி பீப்புள், ரொம்ப வயதானவங்க, இவங்களுக்கான ஒரு டே கேர் சென்டர். இப்போ குழந்தைகளுக்கு நிறைய டே கேர் சென்டர் இருக்கும் இல்லையா, பெற்றோர்கள் வேலைக்கு போய் விட்டுட்டு போவாங்க, சாயந்தரம் வந்து கூட்டுருவாங்க. அதே மாதிரி முதியவர்களுக்கான ஒரு டே கேர் சென்டருக்கு பேர் தான் என்ன அப்படின்னா அன்புச்சோலை அப்படிங்கிற சென்டர். இதை முதல் எங்க தொடங்கி வச்சிருக்காங்க அப்படின்னா திருச்சியில நம்மளுடைய சிஎம் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. மொத்தம் தமிழ்நாட்டுக்கு 25 அன்புச்சோலை கொண்டுறாங்க. இதுல முதியவர்களுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸ், அவங்களுக்கு தேவையான யோகா, லைப்ரரி, கேம்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எம்டிசி, நம்மளுடைய மெட்ரோ, சென்னை மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கார்பரேஷன், சென்னையுடைய இந்த பஸ் டிரான்ஸ்போர்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு முக்கியமான அவார்டு கொடுத்துருக்காங்க. என்ன அவார்டு அப்படின்னா நேஷனல் டிரான்ஸ்போர்ட் அவார்டு. ரீசெண்டா இப்போ நம்ம மத்திய அரசாங்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக ஒரு மாநாடு நடத்துறாங்க. அந்த மாநாட்டில் நேஷனல் அர்பன் டிரான்ஸ்போர்ட் எஃபிஷியன்சி அவார்டு அப்படிங்கிற இந்த ஒரு அவார்டு யாருக்கு, சென்னை எம்டிசி, இந்த பேருந்து இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்மளுடைய ரயில்வே அமைச்சகம் கோஸ்ட் டு கோஸ்ட் பார்சல் சர்வீஸ், கடலோரத்திற்கும் ரெண்டு கடற்கரை, இந்தியாவுடைய ஈஸ்ட் கோஸ்ட் வெஸ்ட் கோஸ்ட் ரெண்டு கடற்கரையும் இணைக்கிற மாதிரியான ஒரு பார்சல் ட்ரெயின் சர்வீஸ் வந்து கொண்டு போறாங்க. ஸோ இது வந்து இந்தியாவுடைய ஈஸ்டர்ன் கோஸ்ட்ல இருக்கக்கூடிய சென்னையில ராயபுரம் இருக்குல்ல, சென்னை ராயபுரத்தையும் அங்கிட்டு வெஸ்டர்ன் சைடு இருக்கக்கூடிய மங்களூர், ராயபுரத்தையும் மங்களூரையும் கனெக்ட் பண்றதுக்காக கோஸ்ட் டு கோஸ்ட், இந்தியாவுடைய ரெண்டு கோஸ்ட், ஈஸ்ட் கோஸ்ட் வெஸ்ட் கோஸ்ட் ரெண்டு கடற்கரையும் கனெக்ட் பண்றதுக்காக ஒரு பார்சல் சர்வீஸை கொண்டு வர்றாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து சாம்சங் நிறுவனம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஜி அறிவு, என்னது டிஜி அறிவு அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் சாம்சங் நிறுவனம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு வந்து ஸ்மார்ட் போர்டு, ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த டெக்னாலஜி பற்றி எப்படி வந்து குழந்தைகளுக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ணி சொல்லிக் கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை கற்றுக் கொடுக்க போகிறாங்க. இந்த இனிஷியேட்டிவ் பேர் தான் டிஜி அறிவு அப்படிங்கிற இந்த ஒரு இனிஷியேட்டிவ். இதை சாம்சங்கும் மற்றும் யூஎன் குளோபல் காம்பாக்ட் நெட்வொர்க் இந்தியா அப்படிங்கிற இந்த ரெண்டு அமைப்பும் சேர்ந்து பண்றாங்க. இந்த இதை தமிழ்நாடு ஃபுல்லாக நடைமுறைப்படுத்த போறாங்க. இது முதல் கட்டம் எங்க தொடங்கியிருக்காங்க அப்படின்னா காஞ்சிபுரத்தில், ராணிப்பேட்லைங்க, காஞ்சிபுரம், ராணிப்பேட் ரெண்டு இடத்துலையும் இந்த இனிஷியேட்டிவை தமிழக அரசாங்கம் நம்ம சாம்சங் நிறுவனம் தொடங்கியிருக்காங்க. ஸோ கைஸ், நீங்க லைக் போடல அப்படின்னா டக்குனு லைக் போட்டுருங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. ஸோ செஷன் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா லாஸ்ட் டைம் உட்காந்து நம்ம ரொம்ப டைம் பண்ணிட்டு இருந்தோம்னா வேஸ்ட். ஸோ அதனால நான் எதெல்லாம் முக்கியமானதுன்னு சொல்றேனோ அதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. இந்த 100 இதுலேருந்து கண்டிப்பாக நாளைக்கு எக்ஸாம்ஸ்ல கேள்விகள் வரும். அதனால நான் இந்த பிடிஎஃப்பும் கொடுத்துட்றேன். ஒரு 2-3 தடவை பிடிஎஃப் திரும்ப வேஸ்ட் பண்ணுங்க. பிடிஎஃப் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனல் ஆசிக் சார் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலிகிராம் சேனல்ல உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நீங்க ஃபியூச்சர்ல வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு ஏதாவது ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா டெய்லியும் காலையில 8 to 9 நம்ம அடாப்ட் ஃபோர் சம் தமிழ் யூடியூப் சேனல்ல கரண்ட் அஃபேர்ஸ்க்கான லைவ் செஷன் போது அதை மிஸ் பண்ணாம பாத்துங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம தமிழக அரசாங்கம் இலக்கிய மாமணி விருது, என்ன விருது, இலக்கிய மாமணி விருது அப்படிங்கிற இந்த விருது ஒரு 3 பேருக்கு கொடுத்துருக்காங்க. யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பிரிவில் கொடுக்குறாங்க. முதல்ல டாக்டர் ஞானசந்திரம் அப்படிங்கிற இவருக்கு மரபு தமிழ், டாக்டர் ஞானசந்திரம் அப்படிங்கிற இவருக்கு மரபு தமிழையும், டாக்டர் ரா காமராசு அப்படிங்கிற இவருக்கு ஆய்வு தமிழ், எனது ஆய்வு தமிழையும், அடுத்து சோமசுந்தரம் அப்படிங்கிற இவருக்கு படைப்பு தமிழ், என்ன தமிழ், மரபு தமிழ், ஆய்வு தமிழ், படைப்பு தமிழ் அப்படிங்கிற இந்த 3 கேட்டகரி பேர் ஞாபகம் வச்சுங்க. ஞான சந்திரம், காமராசு, தென் சோமசுந்தரம் 3 பேத்துக்கும் தமிழக அரசாங்கம் என்ன அவார்டு கொடுத்துருக்காங்க, இலக்கிய மாமணி அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 3 பேத்துக்கும் தலா 5 லட்சம் கொடுக்கப்படும். அடுத்து கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட், தமிழக அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா கிராமங்கள்ல இருக்கக்கூடிய பஞ்சாயத்து இருக்குல்ல, ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் ஒரு ஸ்போர்ட்ஸ் கிட் கொடுப்பாங்க. அந்த ஸ்போர்ட்ஸ் கிட்ஸ்ல எல்லா விளையாட்டு உபகரணங்களும் இருக்கும். இதுவரை கிராம பஞ்சாயத்துக்கு மட்டும் தான் கொடுக்கப்பட்டு இருந்துச்சு. இப்போ முதல் முறை என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இதை நகரங்களுடைய முனிசிபாலிட்டிஸ்க்கும் தமிழக அரசாங்கம் என்ன பண்ண போறாங்க, கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்ஸை கொடுக்க போறாங்க. தென் நம்மளுடைய சிஎம் ஸ்டாலின் அவர்கள் 4.90 கோடி ரூபாய் மதிப்புல மாவீரன் பொல்லன் அப்படிங்கிற இவர் யார் அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான விடுதலை போராட்ட வீரர் தீரட் சின்னமலை இருக்கார் இல்லையா, தீரட் சின்னமலைக்கு படை தளபதியாக இருந்த நபர் தான் யாருன்னா இந்த மாவீரன் பொல்லன். இவருக்காக ஒரு நினைவிடத்தை நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஈரோடுல திறந்து வச்சிருக்காங்க. இதுக்கான காஸ்ட் வந்து 4.90 கோடி. அடுத்து ஐஐடி மெட்ராஸ், நம்ம சென்னையில் கூடிய ஐஐடி மெட்ராஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா கப்பல் போக்குவரத்து மேலாண்மை அமைப்பு. இப்போ நம்ம ரோட்ல டிராபிக் மேனேஜ் பண்றதுக்கு டிராபிக் சிஸ்டம் இருக்குல்ல, அதே மாதிரி பெரிய பெரிய துறைமுகங்கள்ல கப்பல் வந்துட்டு போகும் இல்லையா, அந்த டிராபிக்கை மேனேஜ் பண்றதுக்காக வெசல் டிராபிக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற இதை உள்நாட்டிலேயே தயாரிச்சிருக்காங்க. இந்த சிஸ்டத்தை எந்த துறைமுகத்துக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னா கேரளாவில் இருக்கக்கூடிய விலிங்கம் துறைமுகம், விலிங்கம் துறைமுகத்தில் இது வந்து கொடுக்க போறாங்க. நெக்ஸ்ட் தமிழ்நாடு
வக்ஃபு வாரியம் அப்படிங்கிறது இஸ்லாமியருடைய ரிலீஜியஸ் ப்ராப்பர்ட்டி, இஸ்லாமியருடைய அந்த மதம் சம்பந்தமான சொத்துக்கள் இருக்கும், இது எல்லாத்தையுமே நிர்வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து வக்ஃபு வாரியம். இந்த வக்ஃபு வாரியத்துடைய தலைவரா இதுக்கு முன்னாடி ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதி எம்பியா இருக்கக்கூடிய கே நவாஸ்கனி அவர்கள் தான் இருந்தாங்க. இப்ப திரும்பவும் நவாஸ்கனி அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்துடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து நம்மளுடைய ஆக்டர் அஜித் இருக்காரு இல்லையா, இவர் இப்போ சினிமால கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு கார் ரேஸ்க்கு வந்து போயிட்டாரு, கார் ரேஸ் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இல்லையா, அதனால இவருக்கு ஒரு முக்கியமான அவார்டு ஜென்டில்மேன் டிரைவர் அவார்டு. என்ன அவார்டு? ஜென்டில்மேன் டிரைவர் அவார்டு அப்படிங்கிற இந்த ஒரு அவார்டு கொடுத்திருக்காங்க. என்ன அவார்டு? ஜென்டில்மேன் டிரைவர் அவார்டு அப்படிங்கிற இந்த ஒரு அவார்டை இத்தாலி அரசாங்கம், யாரு? இத்தாலி அரசாங்கம் ஆக்டர் அஜித் குமார் அவர்களுக்கு ஜென்டில்மேன் டிரைவர் அப்படிங்கிற ஒரு அவார்டை கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அடுத்து வேர்ல்டு சீ ஃபுட் காங்கிரஸ் 2026, என்னது வேர்ல்டு சீ ஃபுட் காங்கிரஸ் 2026 அப்படிங்கிற இந்த ஒரு மிக முக்கியமான மாநாடு 2026 முதல்ல இந்தியா நடக்குது. அதுவும் சென்னையில வேர்ல்டு சீ ஃபுட் காங்கிரஸ் 2026 அப்படிங்கிற இந்த மாநாடு நடைபெறுது. தென் தமிழக அரசாங்கம் ஆர்த்தர் ஜேம்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ஆராய்ச்சியாளருக்கு இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாரதிதாசன் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸரா இருக்காரு. இவருக்கு தமிழ்நாடு சயின்டிஸ்ட் அவார்டு, தமிழ்நாடு விஞ்ஞான விருது அப்படிங்கிற இந்த ஒரு விருது யார் கொடுத்திருக்காங்க? ஆர்த்தர் ஜேம்ஸ் அப்படிங்கிற இவருக்கு வந்து கொடுத்திருக்காங்க. தென் சென்னையில ஒரு மிகப்பெரிய மேம்பாலம், சென்னையோட ஒரு மிகப்பெரிய மேம்பாலம் டி நகர்ல தொடங்கி வச்சிருக்காங்க. இதோடைய நீளம் 2 கிலோமீட்டர். இதுக்கு யாருடைய பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா திமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏ இருந்த ஜே அன்பழகன். யாரு? ஜே அன்பழகன் அவருடைய பேரை இந்த பெரிய மேம்பாலத்துக்கு வச்சிருக்காங்க. இது எங்க இருக்கு அப்படின்னா டி நகர்ல இருக்கு. ஒரு 2 கிலோமீட்டர் நீளமுள்ள மேம்பாலம். அடுத்து நம்ம தமிழக அரசாங்கம் ஒரு 4 முக்கியமான விலங்குகள் பாதுகாக்கிறதுக்காக என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் கன்சர்வேஷனுக்காக ஃபண்ட் வந்து கொடுக்குறாங்க. என்னென்ன ஸ்பீசிஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன் டெயில்டு மெக்காக் அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்பீசிஸ், மெட்ராஸ் ஹெட்காக், ஸ்ட்ரிப்டு ஹயானா, ஹம்ப்டு ஹெட் மஷிர் அப்படிங்கிற இந்த விலங்கினங்களை பாதுகாக்கிறதுக்காக தமிழக அரசாங்கம் 1 கோடி ரூபாய், பேர் வந்து பாத்துங்க என்னன்னா லைன் டெயில்டு மெக்காக் அப்படிங்கிறது சிங்கவால் குரங்கு இருக்கு இல்லையா, அந்த சிங்கவால் குரங்கு. அதுக்கப்புறமா சென்னை முள்ளம்பன்றி, தென் ஒரு கரடி, ஓகேங்களா. அடுத்து வந்து கரடி, தென் மூக்கன் மீன், இது எல்லாத்தையுமே வந்து பாதுகாக்கிறதுக்காக தமிழக அரசாங்கம் 1 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க. அடுத்து கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் அப்படிங்கிற இந்த ஒரு பேருந்து நிலையத்தை நம்மளுடைய முதல்வர்கள் ராமநாதபுரத்துல கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் அப்படிங்கிற இந்த ஒரு பேருந்து நிலையத்தை வாங்கி வச்சிருக்காங்க. தென் தமிழக அரசாங்கம் ஸ்டார்ட் அப்புக்காக இந்த புது தொழில் ஆரம்பிக்கிறாங்களே ஸ்டார்ட் அப்ஸ், இந்த ஸ்டார்ட் அப்ஸ்க்காக தமிழ்நாடு குளோபல் ஸ்டார்ட் அப் சமிட் அப்படிங்கிற இந்த ஒரு மிகப்பெரிய சமிட்டை கோயம்புத்தூர்ல நடத்திருக்காங்க. இதுல 100க்கும் மேற்பட்ட நாடுகள்ல இருந்து 100க்கும் மேற்பட்ட பெரிய பெரிய நிறுவனங்கள் இதுல கலந்துட்டாங்க. தமிழ்நாடு குளோபல் ஸ்டார்ட் அப் சமிட் எங்க? கோயம்புத்தூர்ல. நெக்ஸ்ட் நீலகிரி தார் டே, தமிழ்நாடுடைய மாநில விலங்கான நீலகிரி வரையாடு இருக்கு இல்லையா, இந்த நீலகிரி வரையாடை பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 7ஆம் தேதி நம்ம தமிழக அரசாங்கம் நீலகிரி தார் தினம் வந்து கொண்டாடுறாங்க. இந்த ஆண்டு இந்த தினம் எங்க கொண்டிருக்காங்க அப்படின்னா இந்த ஆண்டு வந்து கோயம்புத்தூர்ல கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல மொத்தம் 1303 வரையாடுகள் எத்தனை இருக்கு? தமிழ்நாட்டுல 1303 நீலகிரி வரையாடுகள் தமிழ்நாட்டுல இருக்கு. தென் தமிழ்நாட்டில் எலிஃபண்ட் பாப்புலேஷன், தமிழ்நாட்டில் யானைகளுடைய மக்கள் தொகை, யானையுடைய கவுண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு சர்வே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் தமிழ்நாட்டில் மொத்தம் 3170 காட்டு யானைகள், 3170 காட்டு யானைகள் இருக்கு. போன வருஷம் கம்மியாக தான் 3063 தான் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி 3170 காட்டு யானைகள் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கு. இதுல இருக்கிறதுல அதிகமாக எங்க இருக்கு அப்படின்னா முதுமலை டைகர் ரிசர்வ், முதுமலை புலிகள் காப்பகத்தில் அதிகமாக இருக்கு. அதுக்கப்புறம் நீலகிரி ஃபர்ஸ்ட் எங்க அதிகமாக இருக்கு அப்படின்னா முதுமலையில அதிகமாக இருக்கு. தென் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நம்ம தமிழக அரசாங்கம் நாகமலை குன்று அப்படிங்கிற இதை தமிழ்நாட்டுடைய 4வது பயோலஜிக்கல் ஹெரிட்டேஜ் சைட்டா பல்லுயிர் பாரம்பரிய தலமா எதை அறிவிச்சிருக்காங்க? 4வதா நாகமலை குன்று அறிவிச்சிருக்காங்க. நாகமலை குன்று அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா ஈரோடுல இருக்கு. இதை பொறுத்தவரை தமிழ்நாட்டுடைய ஃபர்ஸ்ட் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் பேர் என்னன்னா மதுரையில் இருக்கக்கூடிய அரிடாப்பட்டி. ஃபர்ஸ்ட் மதுரை அரிடாப்பட்டி, 2வது திண்டுக்கல் கசம்பட்டி, 3வது ஈரோடுல இருக்கக்கூடிய ஏலந்தூர் அப்படிங்கிற ஒரு ஏரி, 4வது இந்த நாகமலை குன்று. இதுல 3வது 4வது ரெண்டுமே எங்க இருக்கு? ஈரோடுல தான் இருக்கு. ஏலந்தூர் ஏரியும் சரி, இந்த நாகமலை குன்றும் வந்து ஈரோடுல தான் இருக்கு. அடுத்து தமிழக அரசாங்கம் EFTAB பிசினஸ் சமிட் அப்படிங்கிற இந்த ஒரு சமிட்டை சென்னையில் நடத்திருக்காங்க. அந்த அளவுக்கு முக்கியம் விட்டுருங்க.
அடுத்து நம்மளுடைய சிஎம் ஸ்டாலின் அவர்கள் ஒரு புத்தகத்தை லான்ச் பண்ணியிருக்காரு. என்ன புத்தகம் அப்படின்னா சன் ஃப்ரம் த சவுத், அது வந்து இங்கிலீஷ்ல பேரு சன் ஃப்ரம் த சவுத். இது என்ன புத்தகம் அப்படின்னா ஆல்ரெடி கலைஞர் அவர்களை பத்தின ஒரு புத்தகம். கலைஞர் அவர்களை பத்தின ஒரு புத்தகம் தான் என்ன அப்படின்னா தெற்கில் இருந்து ஒரு சூரியன். தெற்கில் இருந்து ஒரு சூரியன் அப்படிங்கிறது கலைஞர் அவர்களை பத்தின புத்தகம். இந்த புத்தகத்தை இப்போ விஜய சங்கர் ராமச்சந்திரன், யாரு விஜய சங்கர் ராமச்சந்திரன் அப்படிங்கிற இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா மொழிபெயர்த்திருக்காரு. அதை நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. தென் இன்னுயிர் காப்போம், நம்ம தமிழக அரசாங்கம் நம்மை காக்கும் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அதை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சிடென்ட் ஆகி ஒரு 48 மணி நேரத்துக்குள்ள அவங்கள போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கிறாங்கன்னா அது அவங்க என்ன பண்ணது, ஹாஸ்பிட்டலுக்கு எந்த ஃபீஸுமே கட்ட தேவையில்லை, அரசாங்கமே அந்த இதை வந்து பார்த்துப்பாங்க. இது வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ரெண்டுக்குமே செல்லுபடியாகும். இதோடைய இந்த ஸ்கீம் வந்து எப்போ முடிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து இந்த 2025 முடிகிற மாதிரி இருந்துச்சு. இதை நம்ம தமிழக அரசாங்கம் 10 ஜனவரி 2027 வரை இந்த இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 அப்படிங்கிற திட்டத்தை நீட்டி வச்சிருக்காங்க. அடுத்து தமிழ்நாடுடைய 2 முக்கியமான கபடி பிளேயருக்கு தமிழக அரசாங்கம் தலா 25 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. எதுக்காகனா இப்போ 3rd ஏசியா யூத் கேம்ஸ் பஹ்ரைன் நாட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 18 வயசுக்கு உட்பட்டவர்களுக்கான ஆசியா போட்டி வந்து நடந்துச்சு. ஏசியா யூத் கேம் வந்து நடந்துச்சு எங்க, பஹ்ரைன்ல. இதுல கபடியில் ஆண்கள் பிரிவிலையும் சரி பெண்கள் பிரிவிலையும் சரி இந்தியா தான் வெற்றி பெற்றாங்க. இந்த டீம்ல தமிழ்நாட்டை சார்ந்த 2 பேர் இருந்தாங்க. யார் அப்படின்னா பெண்கள் டீம்ல கார்த்திகா அப்படிங்கிறவங்களும் ஆண்கள் டீம்ல அபினேஷ், யாரு கார்த்திகா அபினேஷ் அப்படிங்கிற 2 பேர் இருந்தாங்க. இவங்க 2 பேத்துக்கும் நம்ம தமிழக அரசாங்கம் என்ன பண்றாங்க அப்படின்னா தலா 25 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. ஓகே, அடுத்து ஃபிஷர் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப். இந்த ஆப்புக்கு டெக் ஃபார் நேச்சர் அவார்டு கொடுத்துருக்காங்க. இது யார் உருவாக்குனது அப்படின்னா MS சுவாமிநாதன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற அமைப்பு உருவாக்குனதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. தென் நோட்ரி அமெண்ட்மெண்ட், ஸோ நோட்ரி பப்ளிக், ஒவ்வொரு மாநிலங்களையும் நோட்ரி பப்ளிக் அப்படிங்கிற இருப்பாங்க. அவங்கள்ட்ட தான் நம்ம போய் இந்த பச்சை இங்கில சைன்லாம் வாங்குவோம் இல்லையா. ஸோ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளோ நோட்ரி பப்ளிக் இருக்கணும் அப்படிங்கிறத மத்திய அரசாங்கம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இதுவரை தமிழ்நாட்டில் 2500 தான் நோட்ரி பப்ளிக்கான கவுண்ட் இருந்துச்சு. இப்போ அதை 2500 இருந்து 3500 இன்க்ரீஸ் பண்றாங்க. இந்தியாவிலே அதிகமா குஜராத்தில் தான் 6000 பேர் இருக்க போறாங்க. ஓகேவா. அடுத்து குளோபல் கஸ்டமர் சர்வே, ஸோ COMET காமெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு நிறுவனம் ஒரு சர்வே வந்து எடுத்தாங்க. இதுல சென்னை மெட்ரோல தான் வந்து உலகளாவிய வாடிக்கையாளர் கணிப்பில் முதல் இடம் பிடிச்சிருது. வாடிக்கையாளருக்கு சேவை பண்றதுல யார் முதல் இடத்துல இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை மெட்ரோ தான் முதல் இடத்துல இருக்காங்க. ஓகேவா. ஸோ அடுத்து நம்ம தமிழ்நாடுடைய தொல்லியல் துறை இருக்காங்க இல்லையா, நம்ம தமிழ்நாடு தொல்லியல் துறை முதல்ல நீருக்கு அடியில அகழாராய்ச்சி பண்ண போறாங்க. இதுவரை நம்ம தமிழக அரசாங்கம் எவ்வளவோ அகழாராய்ச்சி பண்ணிருக்காங்க, அது எல்லாமே வந்து நிலத்துல பண்ணது. இப்போ முதல்ல நீருக்கு அடியில போய் அகழாராய்ச்சி பண்ண போறாங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பூம்புகார், நம்ம சிலப்பதிகாரத்தில் வந்த பூம்புகார் நகரம் இருக்குல்ல, இப்போ பூம்புகார் கடல் கடியில் போயிடுச்சு. ஸோ பூம்புகாரில் நம்ம தமிழக அரசாங்கம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 நாள் பூம்புகாரில் கடலுக்கு அடியில் சர்வே வந்து பண்ண போறாங்க. அடுத்து நம்ம முதல்வர்கள் அக்டோபர் 23 தொல்காப்பியர் பூங்கா, ஸோ சென்னையில் தொல்காப்பியர் பூங்கா அப்படிங்கிற இந்த ஒரு பூங்காவை நம்ம தமிழக முதல்வர் தொடங்கி வச்சிருக்கோம். இதை ஆல்ரெடி கொண்டு வந்த பூங்கா, இதை மறுசீரமைப்பு பண்ணி தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து அக்டோபர் மாதம் தமிழ்நாடு மற்றும் ஆந்திரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோந்தா அப்படிங்கிற ஒரு சைக்ளோன் தாக்குச்சு. இந்த மோந்தா அப்படிங்கிற சைக்ளோனுக்கு யார் பேர் வச்சா அப்படின்னா தாய்லாந்து தான் பேர் வச்சாங்க. மோந்தா அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் பியூட்டிஃபுல் ஃப்ளவர், அழகான மலர் அப்படிங்கிறதா மோந்தாவுக்கான அர்த்தம். அடுத்து ரொம்ப முக்கியம், தமிழக அரசாங்கம் புதுசா தமிழ்நாடு தீயணைப்பு ஆணையம், தமிழ்நாடு ஃபயர் கமிஷன் அப்படிங்கிற இந்த புதிய அமைப்பு கொண்டு வந்திருக்காங்க. இந்த அமைப்புடைய முதல் தலைவராக யார் வரா அப்படின்னா தமிழ்நாட்டுடைய முன்னாள் டிஜிபியா இருந்த சங்கர் ஜிவால் அவர்கள். செப்டம்பர் 1 தமிழ்நாடு தீயணைப்பு ஆணையத்துக்கு தலைவராக தேர்ந்தெடுத்திருக்காரு. இவர் தான் தீயணைப்பு ஆணையத்துடைய முதல் தலைவர். நெக்ஸ்ட் தமிழ்நாடு பார்த்ததா நீர்க்கடியில் இது வந்து பண்றாங்க. தென் தமிழ்நாடு டிஜிபியா இதுக்கு முன்னாடி சங்கர் ஜிவால் இருந்தாங்க. அவங்களுடைய பதவி காலம் முடிஞ்சதை அடுத்து தமிழ்நாட்டுடைய புதிய டிஜிபியாக யாரு செலக்ட் ஆயிருக்கா அப்படின்னா ஜி வெங்கட்ராமன் அவர்கள் தமிழ்நாடுடைய புதிய டிஜிபியாக செலக்ட் ஆயிருக்காரு. தென் தமிழ்நாடுடைய செகண்ட் மாஹூட் வில்லேஜ், மாஹூட் அப்படிங்கிறது என்னன்னா யானை பாகன்கள் இருக்காங்க இல்லையா, அந்த யானை பாகன்கள் மட்டுமே தங்கியிருக்கூடிய யானை பாகன்கள் அவங்களுடைய குடும்பங்கள் எல்லாமே தங்கியிருக்கூடிய ஒரு கிராமத்துக்கு பேர் தான் மாஹூட் வில்லேஜ்னு சொல்லுவாங்க. இங்க வந்து அவங்களுக்கு தேவை எல்லா ஃபெசிலிட்டியுமே, கடை, ஹாஸ்பிட்டல் எல்லாமே இருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவோட 2வது மாஹூட் வில்லேஜ் கொண்டு வந்திருக்காங்க. எங்க அப்படின்னா ஆனைமலை டைகர் ரிசர்வ்ல. அதே மாதிரி இந்தியாலேயே
ஃபர்ஸ்ட் யானை பாகன்களுக்கான கிராமம் எங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னா தெப்பக்காடு, முதுமலையில தெப்பக்காடு தான் முதல்ல கொண்டு வந்தாங்க. இப்போ இரண்டாவது எங்க கொண்டு வராங்க? இரண்டாவதா இங்க கொலிக்குமுத்தி அப்படிங்கிற ஒரு இடத்துல கொண்டு வர்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஏலந்தூர் ஏரியா மூன்றாவது யுனெஸ்கோ தமிழ்நாடுடைய பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் இடம் மாத்தினாங்க. அதுக்கு அடுத்து தமிழக அரசாங்கம் முஸ்லீம் மாணவர்களுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. ஸோ முஸ்லீம் மாணவர்கள் யாராச்சும் வெளிநாட்டு போய் படிக்கிறாங்க, வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறாங்க, உயர்கல்வி படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 36 லட்சம் ரூபாய், எவ்வளோ 36 lakh 36 லட்சம் வரை தமிழக அரசாங்கம் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு யாரு ஸ்பான்சர் பண்றா அப்படின்னா தமிழ்நாடு வக்ஃப் போர்டு ஸ்பான்சர் பண்றாங்க. வருஷத்துக்கு 10 மாணவர்கள் எந்தெந்த கல்லூரியில் அப்படின்னா இந்த வேர்ல்டுடைய டாப் 250 பல்கலைக்கழகங்களை போய் சேர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு 36 லட்சம் ரூபாய் தமிழக அரசாங்கம் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அடுத்து நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ரீசெண்டா லண்டன்ல ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு போயிருந்தார். அப்போ 2 விஷயம் பண்ணியிருக்காரு. ஒன்று என்ன அப்படின்னா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் தான் திருக்குறளை மொழிபெயர்த்த, ஸோ திருக்குறள், திருவாசகம் இந்த மாதிரியான முக்கியமான தமிழ் நூல்களை மொழிபெயர்த்த ஜியு போப்புடைய கல்லறை இருக்கு. அங்கே போய் செஞ்சு மரியாதை செஞ்சிருக்கு. ஜியு போப் கல்லறை எங்க இருக்கு? ஆக்ஸ்போர்ட்ல இருக்கு. அதே மாதிரி ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியாருடைய ஒரு உருவச்சிலை, பெரியார் உருவச்சிலை உருவம் பெரியாருடைய ஒரு போட்டோவை எங்க திறந்து வச்சிருக்காங்க? ஆக்ஸ்போர்ட்ல திறந்து வச்சிருக்காங்க. ஸோ அடுத்து ரீசெண்டா ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த ரிப்போர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இந்த சின்ன தொழில் நிறுவனங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, ஸ்மால் பிசினஸ், சின்ன தொழில் நிறுவனங்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய மாநிலங்கள்ல தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்காங்க. மகாராஷ்டிரா முதலிடம். யாரு? தமிழ்நாடு 2வது இடம், மகாராஷ்டிரா முதலிடம். இதுல சின்ன கம்பெனிஸ்க்கு எல்லாமே வந்து கடன் கொடுக்கறதுல. தென் போலீஸ் எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியம், தமிழ்நாட்டில் போலீஸ் டே கொண்டாடுறாங்க. போலீஸ் டே எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னா செப்டம்பர் 6ஆம் தேதி. அப்போ செப்டம்பர் 6ஆம் தேதி தமிழ்நாட்டில் போலீஸ் டே கொண்டாடுறாங்க. இந்த வருஷம் கொண்டாடுறாங்க. இது எதுக்காக அப்படின்னா மெட்ராஸ் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆக்ட் அப்படிங்கிற இந்த ஒரு சட்டம் 6 செப்டம்பர் 1859 கொண்டு வரப்பட்டது. இதுக்காக தமிழக அரசாங்கம் போலீஸ் டே வந்து கொண்டாடுறாங்க. அடுத்து இதெல்லாம் தேவையில்ல, விட்டுருங்க. அடுத்து ரொம்ப முக்கியம், தமிழக அரசாங்கம் அன்புக்கரங்கள் அப்படிங்கிற இந்த ஒரு இனிஷியேட்டிவ், அன்புக்கரங்கள் அப்படிங்கிற இந்த ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வராங்க. எதுக்காக அப்படின்னா 12 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆதரவற்ற குழந்தைகள், ஒன்று அவங்களுக்கு பெற்றோர் 2 பேருமே இருக்கக்கூடாது, இல்லை ஒரு பெற்றோர் இருக்கலாம், இன்னொருத்தவங்களோட இந்த மாதிரியான ஆதரவற்ற குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தமிழக அரசாங்கம் மாசம் 2000 ரூபாய் கொடுக்க போறாங்க. இந்த ஸ்கீம் ஆரம்பிக்கிறதுல இருந்து அந்த குழந்தைக்கு 18 வயசு ஆற வரை மாசம் 2000 ரூபாய் கொடுக்க போறாங்க. இதுக்காக உள்ள ஒரு ஸ்கீம் தான் என்ன அப்படின்னா அன்புக்கரங்கள். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு எஜுகேஷன் கிடையாது, சப்போர்ட், லேப்டாப் மாதிரியான விஷயங்களும் கொடுக்க போறாங்க. அடுத்து தமிழ்நாடுடைய டாக்டர் வி மோகன் அப்படிங்கிற இவருக்கு குளோபல் இம்பாக்ட் பிரைஸ், டயபெட்டிக்ஸ் குளோபல் இம்பாக்ட் பிரைஸ் அப்படிங்கிற இந்த ஒரு பிரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, வியன்னால நடந்த ஒரு மாநாட்டில். நெக்ஸ்ட் குயின் வேலு நாச்சியா இருக்காங்க இல்லையா, வேலு நாச்சியாவுடைய ஒரு சிலையை நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. எங்க அப்படின்னா கிண்டியில இருக்கக்கூடிய காந்தி மண்டபம் இருக்கு இல்லையா, கிண்டியில இருக்கக்கூடிய காந்தி மண்டபத்துல ஒரு 50 லட்சம் ரூபாய் மதிப்புல யாருடைய சிலை? குயின் வேலு நாச்சியார் அவருடைய சிலையை திறந்து வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஒரு போர்ட் கொண்டு வர்றதுக்காக, துறைமுகம் கொண்டு வரதுக்காக மேசகாங் டாக் ஷிப் பில்டர் அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பும் தமிழக அரசாங்கமும் ஒரு புதிய போர்ட் கிடையாது, இந்த கப்பல் கட்டுமானம் பண்றதுக்கான தளம், கப்பல் கட்டுமானம் பண்றதுக்கான ஷிப்யார்ட் கொண்டு வரதுக்காக அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கலைமாமணி, தமிழக அரசாங்கம் கலைமாமணி அப்படிங்கிற இந்த ஒரு அவார்டு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த திரைத்துறையில சிறப்பாக செயல்பட்டவங்களுக்காக கலைமாமணி அப்படிங்கிற இந்த ஒரு அவார்டு. இந்த கலைமாமணி அவார்டு மொத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 90 நபர்களுக்கு, எத்தனை பேருக்கு? 90 நபர்களுக்கு கலைமாமணி அவார்டு வந்து வந்திருக்காங்க. குறிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்ஜே சூர்யா, சாய் பல்லவி, அனிருத், கே மணிகண்டன் இவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த கலைமாமணி அவார்டு கொடுக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு 3 சவரன்ல கோல்டு மெடலும் அவங்களுக்கான சர்டிஃபிகேஷனும் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை தமிழக அரசாங்கம் அரேஞ்ச் பண்ணி அதுல தமிழக அரசாங்கம் கல்வியில் என்னென்ன சாதனைகள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற சொல்றாங்க. இதுல யாரு சிறப்பு விருந்தினர், இந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படிங்கிற இந்த இனிஷியேட்டிவ்ல யாரு சிறப்பு விருந்தினரா பங்கேற்று இருந்திருக்கா அப்படின்னா ஆந்திராவுடைய தெலுங்கானாவுடைய சிஎம் தான் வந்து ரேவந்த் ரெட்டி அவர்கள் தான் இதுல சிறப்பு விருந்தினரா பங்கேற்றிருக்காரு. தென் தமிழக அரசாங்கம் தமிழ்நாடு மெரைன் ரிசோர்ஸ் ஃபவுண்டேஷன், தமிழ்நாட்டுடைய இந்த கடல் பகுதியெல்லாம் பாதுகாக்கிற, கடல்ல கூடிய உயிரினங்கள் கடல்ல அசுத்தமாகாம பாதுகாக்கிறதுக்காக தமிழ்நாடு மெரைன் ரிசோர்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மஞ்சப்பை அவார்ட், இந்த பிளாஸ்டிக் இல்லாத இப்போ எந்தெந்த ஸ்கூல் காலேஜஸ்ல பிளாஸ்டிக் பயன்பாடு இல்லையோ அந்த ஸ்கூல் காலேஜஸ்க்கு மஞ்சப்பை அவார்டு அப்படிங்கிற இந்த அவார்டு கொடுக்குறாங்க. ஸோ இதில் ஸ்கூல் கேட்டகரியில் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தர்மபுரியில் கூடிய
கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அவார்டு வின் பண்ணியிருக்கு. அதே மாதிரி காலேஜ் கேட்டகரியில் ஜமால் முகமது காலேஜ், திருச்சியில் இருக்கக்கூடிய ஜமால் முகமது காலேஜ் அவார்டு வந்து வின் பண்ணியிருக்கு. தென் தமிழக அரசாங்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாலிசி கொண்டு வந்திருக்காங்க. என்ன பாலிசி அப்படின்னா தமிழ்நாடு பாலிசி ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன், திருநங்கைகள் இருக்காங்களே அவங்களுக்கான ஒரு பாலிசியை தமிழக அரசாங்கம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாலிசி. தமிழ்நாடு தான் வந்து முதல்ல 2008ஆம் ஆண்டு டிரான்ஸ்ஜெண்டருக்கான ஒரு வெல்ஃபேர் போர்டு, திருநங்கைகளுக்கான ஒரு நல வாரியம் வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ தமிழக அரசாங்கம் இந்த பாலிசி கொண்டுறாங்க. இதில் நிறைய விஷயங்கள், அவங்களுக்கான ஹெல்த் ஃபெசிலிட்டி, அவங்களுக்கான சொத்துரிமை, அவங்களே வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம் 3ஆம் பாலினத்தர் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த தமிழ்நாடு டிரான்ஸ்ஜெண்டர் பாலிசியில் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து தமிழ்நாடு ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி. தமிழ்நாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி, மாநில கல்விக் கொள்கை கொண்டு வராங்க. இது எதை பேஸ் பண்ணி அப்படின்னா தமிழக அரசாங்கம் இந்த கொள்கையை வகுக்கிறதுக்காக ஜஸ்டிஸ் முருகேசன் 2022 ஜஸ்டிஸ் முருகேசன் கமிட்டி அப்படிங்கிற கமிட்டி போட்டிருந்தாங்க. அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் படி தமிழக அரசாங்கம் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி, மாநில கல்விக் கொள்கை 2020 மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த கல்விக் கொள்கைக்கு மாற்றாக கொண்டு வந்திருக்காங்க. இது எப்போ அப்படின்னா ஆகஸ்ட் 8ஆம் தேதி இது வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அடுத்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசாங்கம் செமிகண்டக்டர் ஸ்கூல் ஆஃப் செமிகண்டக்டர் அப்படிங்கிற இந்த செமிகண்டக்டர் குறை கடத்தி இருக்குல்ல, இதை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்கூலை, அதே மாதிரி இதை பற்றி ட்ரைனிங் கொடுக்கறதுக்கான ஒரு ஸ்கூலை ஐஐடி மெட்ராஸில் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, தென் ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம் ஆகஸ்ட் 12ஆம் தேதி தாயுமானவர் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டத்தை தமிழக அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள், வயது முதியவர்கள், இவங்க 2 பேருக்கும் அரசாங்கமே அவங்களுக்கான ரேஷன் பொருளை வீட்டு வாசலில் கொண்டு போய் கொடுக்க போகிறாங்க. எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சனிக்கிழமை, மாதத்தில் 2வது மற்றும் 3வது சனிக்கிழமை வந்து கொடுப்பாங்க. இந்த திட்டத்தை தண்டையார்பேட்டையில் நம்மளுடைய சிஎம் அவர்கள் லான்ச் பண்ணி வச்சாங்க. ஓகேங்களா, ஸோ யார் யாருக்கு ஸ்டார்டிங் வந்து 70 வயது இருந்துச்சு, இப்போ 65 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க, அதே மாதிரி டிசேபிள்டு பீப்புள், அதாவது மாற்றுத்திறனாளிகள், இவங்களுக்காக இந்த இது வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் தமிழ்நாடே பொருளாதார வளர்ச்சி. இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் பொருளாதார வளர்ச்சியில் அதிகமாக இருக்குது. போன ஆண்டு நம்ம மத்திய அரசாங்கத்துடைய ரிப்போர்ட் படி தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சி எவ்வளோ அப்படின்னா 19.19, எவ்வளோ 19.19 அப்படிங்கிற தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சி. பட் இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி மாற்றிட்டாங்க. பட் எக்ஸாமில் உங்களுக்கு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா இதுதான் எழுதணும். இப்போ கரண்டில் 16 இருக்குது. பட் நமக்கு எக்ஸாமில் முன்னாடியே கொஸ்டின் எடுத்துருப்பாங்க. அதனால இதுதான் எக்ஸாமில் இதுதான் உங்களுக்கு கேட்பாங்க. 11.19 அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சி. ஓகேவா, ஸோ அது மட்டும் இல்லாமல் பெர் கேபிட்டா இன்கம், தனிநபர் வருமானத்தில் தமிழகம் 3வது இடத்துல இருக்காங்க. தென் சிங்கார சென்னை கார்டு அப்படிங்கிற இந்த ஒரு கார்டு, இது வந்து என்னன்னா இப்போ நம்ம மெட்ரோ ட்ரெயின், அதே மாதிரி எலக்ட்ரிக் ட்ரெயின், பஸ், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே போகிறதுக்கு ஒரே கார்டை பயன்படுத்தி அந்த கார்டுக்கு பேர் தான் என்ன, சிங்கார சென்னை மெட்ரோ கார்டு அப்படிங்கிற இந்த ஒரு கார்டை ஆகஸ்ட் 1ஆம் தேதி தமிழக அரசாங்கம் கம்பல்சரியாக மாற்றிருக்காங்க. அடுத்து தூத்துக்குடியில் வின்ஃபாஸ்ட் அப்படிங்கிற இந்த ஒரு வின்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தயாரிக்கக்கூடிய நிறுவனம், அவங்களுடைய இண்டஸ்ட்ரியை எங்கே கொண்டு வந்திருக்காங்க, வின்ஃபாஸ்ட் வந்து தூத்துக்குடியில் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து பாண்டிச்சேரியோட ஒரு முக்கியமான ஹைவே, என்ன ஹைவே அப்படின்னா மரக்காணம் பாண்டிச்சேரி ஹைவே. இதோட நம்பர் வந்து NH 332. என்னது NH 332 அப்படிங்கிற இந்த ஒரு ஹைவே பாண்டிச்சேரியை மரக்காணத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஹைவே. ஸோ இந்த ஹைவேயை டெவலப் பண்ணுறதுக்காக மத்திய அரசாங்கம் அமௌண்ட் வந்து ஒதுக்கிறேன். நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது NH 332 அப்படிங்கிறது மரக்காணம் பாண்டிச்சேரி இணைக்கக்கூடியது. அடுத்து தமிழக அரசாங்கம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஒரு சில முக்கியமான விருதுகள் கொடுத்துருக்காங்க. அதில் தகைசார் தமிழர் விருது, என்ன விருது, தகைசார் தமிழர் விருது அப்படிங்கிற இந்த ஒரு விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா KM காதர் மொய்தீன், IUM தலைவர் KM காதர் மொய்தீன் அவர்களுக்கு. APJ அப்துல் கலாம் அவார்டு ISR உடைய தலைவராகக்கூடிய V நாராயணன் அவர்களுக்கு இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கல்பனா சாவ்லா அவார்டு துளசிமதி முருகேசன், யாருக்கு, துளசிமதி முருகேசன் அப்படிங்கிற இந்த அவார்டு, முக்கியமான அவார்ட்ஸ் எல்லாமே வந்து தமிழக அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. அடுத்து தமிழ்நாடுடைய பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம், காலை உணவு திட்டம் இருக்கு இல்லையா, இந்த காலை உணவு திட்டத்தை இப்போ என்ன பண்ண போறாங்கன்னா தமிழக அரசாங்கம் நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளிக்கும், நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளிக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க. இதுக்காக மயிலாப்பூர்ல ஒரு விழா நடத்தியிருந்தாங்க. இந்த விழாக்கு யாரு சீஃப் கெஸ்டா வந்திருந்தா அப்படின்னா பஞ்சாபுடைய சிஎம் இருக்கக்கூடிய பகவத் மான், யாரு, பகவத் மான், பஞ்சாபுடைய சிஎம் இருக்கக்கூடிய பகவத் மான் அவர்கள் வந்து வந்திருந்தாங்க. தென் தமிழக அரசாங்கம் சென்னை ஜேர்னலிசம் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிற இதழியலுக்கான ஒரு கல்லூரியை கோட்டூர் குளத்தில் கொண்டு வராங்க. இதோட முதல் தலைவர் யாரு அப்படின்னா தி ஹிந்துவோடைய எடிட்டரா இருக்கக்கூடிய, ஹிந்துவோடைய முன்னாள் எடிட்டரா இருந்த ராம் அப்படிங்கிறவர் தான் இதோடைய தலைவராக இருக்காரு. ஓகேவா. தென் குலசேகரப்பட்டினம், ஸோ குலசேகரப்பட்டினத்தில் 2026-27 என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா நம்ம ISRO உடைய ஒரு விண்வெளி ஏவுதளம் எங்கே கொண்டு வர போகிறாங்க, குலசேகரப்பட்டினத்தில் கொண்டு வர போகிறாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா ISRO SSLV ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள், SSLV அப்படிங்கிற ராக்கெட் இருக்கு, இதை லான்ச் பண்ணுறதுக்காக இது வந்து கொண்டு வர்றாங்க. ஓகேவா. ஸோ அடுத்து எம்ஜிஆர் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் ஸ்டுடியோ, எம்ஜிஆர்
ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் ஸ்டுடியோ அப்படிங்கிற இது எங்கே இருக்குன்னா தரமணியில் இருக்குது. இப்போ இதை அப்கிரேட் வந்து பண்ணிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் என்ன பண்ணுறாங்க, இது வந்து கொஞ்சம் மேம்படுத்திருக்காங்க. தென் தமிழக அரசாங்கம் அகல் விளக்கு அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்கீமை 9ஆவதுலேருந்து 12ஆவது படிக்கக்கூடிய 9லேருந்து 12ஆவது படிக்கக்கூடிய பெண் குழந்தைகள் இருப்பாங்க, பெண்கள் இருப்பாங்கல்ல, இவங்களுடைய பாதுகாப்புக்காக என்ன ஸ்கீமு, அகல் விளக்கு அப்படிங்கிற திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. தென் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்கீம் காக்கும் கரங்கள். காக்கும் கரங்கள் அப்படிங்கிற இந்த ஸ்கீம் வந்து ஆகஸ்ட் 19 காக்கும் கரங்கள் அப்படிங்கிற ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க. இது யாருக்காக அப்படின்னா இந்திய ராணுவத்தில் வேலை பார்த்து ஓய்வு பெற்ற எக்ஸ் சர்வீஸ்மேன் இருக்காங்க இல்லையா, அவங்களோ இல்ல அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களோ, அவங்க மனைவியோ இல்ல கல்யாணம் ஆகாத அவங்களுடைய குழந்தைகளோ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அதுக்கு அரசாங்கம் உதவி பண்றாங்க. அந்த திட்டத்துக்கு பேர் தானே காக்கும் கரங்கள். இதுல அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1 கோடி ரூபாய் வரை கடன் கொடுப்பாங்க. அந்த 1 கோடியில 30% அரசாங்கமே தள்ளுபடி பண்ணிடுவாங்க. அது இல்லாம அந்த கடனுக்கு கொடுக்கக்கூடிய வட்டி இருக்கு இல்லையா, அந்த வட்டியில 3% தள்ளுபடி பண்றாங்க. இந்த திட்டம் தானே காக்கும் கரங்கள். அடுத்து நிமிர்ந்து நில் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டம் வந்து ஜூலை 16 என்டர்பிரனர் டே, தொழில் முனைவோர் தினம் அன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஆரம்பிச்சிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா இந்த கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றுறதுக்கு என்ன ட்ரைனிங் கொடுக்கணும், அதுக்காக உள்ள திட்டம் தான் நிமிர்ந்து நில் அப்படிங்கிற திட்டம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் NH87 அப்படிங்கிறது மதுரையிலிருந்து தனுஷ்கோடி இணைக்கக்கூடிய ஒரு சாலை தான் வந்து NH87. இதுல ஒரு பகுதியான 46 கிலோமீட்டர் கூடிய ராமநாதபுரம் பரமக்குடிய 4 வழிச்சாலையை மாத்துறதுக்காக மத்திய அரசாங்கம் அமௌண்ட் வந்து ஒதுக்கியிருக்காங்க. NH87 அப்படிங்கிறது என்ன, இது வந்து மதுரையிலிருந்து தனுஷ்கோடியை கனெக்ட் பண்ணக்கூடிய நெடுஞ்சாலை. அடுத்து ராஜேந்திர சோழன் இருக்கார் இல்லையா, ராஜேந்திர சோழனுடைய கங்கை படையெடுப்பு, ராஜேந்திர சோழனுடைய கங்கை படையெடுப்பு எடுத்து 1000வது ஆண்டு ஆக போது. இதை செலிப்ரேட் பண்றதுக்காக நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கங்கை கொண்ட சோழபுரம் வந்து இவர் ராஜேந்திர சோழனுக்காக ஒரு 1000 ரூபாய் நாணயத்தையும் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஓகேவா. தென் தமிழக அரசாங்கம் வாட்டர் பெல் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வர்றாங்க. அந்த வாட்டர் பெல் ஸ்கீம் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா பள்ளியில இனிமேல் அரசு பள்ளியில 3 தடவை பெல் அடிப்பாங்க. எத்தனை மணிக்கு அப்படின்னா முதல் பெல் வந்து 11 மணி, 1 மணி, 3 மணி, 11, 1, 3 இந்த 3 தடவை பெல் அடிப்பாங்க. இந்த பெல் அடிக்கும் போது மாணவ மாணவிகள் என்ன பண்ணும், தண்ணி எடுத்து குடிக்கணும். இது வந்து எந்த ஸ்டேட்டை பார்த்து இன்ஸ்பயர் ஆனது அப்படின்னா இது கேரளாவை பார்த்து இன்ஸ்பயர் ஆனது. ஓகேவா. ஸோ அடுத்து தமிழ்நாட்டுடைய ஒரு அரசு பள்ளி ஆசிரியர் கனகலட்சுமி அப்படிங்கிற இந்த அரசு பள்ளி ஆசிரியரை வந்து UK பார்லிமெண்ட்ல இவங்களை வந்து பாராட்டியிருக்காங்க. இவங்க தமிழ் மொழியை ஈஸி எப்படி மாணவர்கள் கத்துக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சிஸ்டம் வந்து டெவலப் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக கனகலட்சுமிக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து உலக வங்கி வந்து அவங்களுடைய சென்னை குளோபல் பிசினஸ் சென்டர் அப்படிங்கிற இந்த ஒரு வணிக மையத்தை வேர்ல்டு பேங்க் தமிழ்நாட்டில் தரமணியில தொடங்கி வச்சிருக்காங்க. எங்க தமிழ்நாட்டில் சென்னையில் தரமணியில இது தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து IIT மெட்ராஸ் இருக்காங்களே, அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு இன்டர்நேஷனல் ட்ரைபல் கான்ஃபரன்ஸ், சர்வதேச பழங்குடியின மக்களுக்கான ஒரு மாநாடு நடத்திருக்காங்க. அந்த மாநாடு பேர் என்ன அப்படின்னா ட்ரைபல் ரெசிலியன்ஸ் அண்ட் ரீமேஜிங் ஃபியூச்சர் அப்படிங்கிற மாநாடு. எதுக்காகனா பிஸ்ரா முண்டா, நம்ம ஹிஸ்டரியில பிஸ்ரா முண்டா பத்தி படிச்சிருக்கோம். அவருடைய 150வது பிறந்த தினத்தை செலிப்ரேட் பண்றதுக்காக இந்த ஒரு இது IIT மெட்ராஸ் வந்து பண்ணியிருக்காங்க. தென் ராஜ்யசபா 2025 தமிழ்நாடுடைய ராஜ்யசபா எலெக்ஷன் நடந்திருக்கு. இதுல யாரை புதுசாக செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா கமலஹாசன் அவர்களை, தென் DMK சார்ந்த பொயட் சல்மா, SR சிவலிங்கம், P வில்சன் அப்படிங்கிற DMK சார்ந்தவங்க, தென் ADMK சார்பா IS இன்பதுரை, தனபால், இவங்க எல்லாத்தையுமே வந்து என்ன பண்றாங்க ராஜ்யசபாக்கு தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. தென் தமிழக அரசாங்கம் ஃப்ரீ வாட்டர் ATM சென்னையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 50 இடத்துல ஃப்ரீ வாட்டர் ATM வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃப்ரீயா தண்ணி பிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் HIV-னால பாதிக்கப்பட்ட குழந்தைகள் தமிழ்நாட்டில் ஒரு 7600 குழந்தைகள் இருக்காங்க. இந்த குழந்தைகளுக்கு தமிழக அரசாங்கம் மாசம் என்ன பண்ண போறாங்க, அவங்க 18 வயசு வர அவங்களுக்கு 1000 ரூபாய் என்ன பண்ண போறாங்க HIV வந்து குழந்தைகளுக்கு வந்து கொடுக்க போறாங்க. தென் சாகித்ய அகாடமி விருது வந்து 2 முக்கியமான விருது கொடுக்குறாங்க. ஒன்று என்ன அப்படின்னா பால சாகித்ய புரஸ்கார், இந்த இளம் குழந்தைகளுக்கான எழுத்துக்கள் எழுதுவாங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அவார்டு பேர் என்ன அப்படின்னா பால் சாகித்ய புரஸ்கார் அவார்டு. ஸோ இந்த அவார்டை தமிழ்நாட்டில் ஒற்றை சிறகு ஓவியா அப்படிங்கிற இந்த ஒரு புத்தகத்துக்காக யார் வாங்கியிருக்கா அப்படின்னா விஷ்ணுபுரம் சரவணன் அவர்கள் வாங்கியிருக்காரு. அதே மாதிரி யுவ புரஸ்கர் அப்படிங்கிறது இளம் எழுத்தாளர்களுக்காக கொடுக்கக்கூடியது. இதை கூத்தொன்று கூட்டிட்டு அப்படிங்கிற இந்த ஒரு புத்தகத்துக்காக லக்ஷ்மிகர் அப்படிங்கிற இவர் வாங்கியிருக்காரு. அடுத்து மாஹூட் வில்லேஜ், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், மாஹூட் வில்லேஜ் பத்தி பார்த்தோம். அதே மாதிரி 2025ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது, 2025ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வந்து யார் வாங்கியிருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வஉசியும் திருநெல்வேலி புரட்சியும் 1908 அப்படிங்கிற புத்தகம், திருநெல்வேலி புரட்சியும் வஉசியும் 1908 அப்படிங்கிற புத்தகத்துக்கு வந்து சாகித்ய அகாடமிக்கான விருது வந்து கொடுத்திருந்தாங்க. ஸோ வெங்கடாச்சலபதி அப்படிங்கிறவருக்கு, யாருக்கு வெங்கடாச்சலபதி அவருக்கு இந்த புத்தகத்துக்காக அவார்டு வந்து கொடுத்திருந்தாங்க.
தென் டூனா ஃபிஷிங் அப்படிங்கிறது சூறை மீன் இருக்கு இல்லையா, இந்த சூறை மீன் பிடிக்கிறதுக்காக தமிழக அரசாங்கம் ஒரு மீன்பிடி தளம் வந்து கொண்டு வராங்க. எங்கே அப்படின்னா திருவொற்றியூர்ல, சென்னை திருவொற்றியூர்ல கொண்டு வராங்க. தென் தமிழ்நாடு வார விழா. ஸோ பாரதிதாசனோட பிறந்தநாள் இருக்கு இல்லையா, பாரதிதாசனோட பிறந்த நாளான மே மாதம் என்ன பண்ண போறாங்கன்னா, மே ஃபர்ஸ்ட் வீக்கை தமிழக அரசாங்கம் தமிழ் வார விழாவாக கொண்டாடி முக்கியமான தமிழ் எழுத்தாளர்களை கௌரவப்படுத்துறாங்க. நெக்ஸ்ட் காரல் மார்க்ஸ். ஸோ இந்த கம்யூனிசம் அப்படிங்கிற சித்தாந்தத்தை கொண்டு வந்த காரல் மார்க்ஸ் இருக்கார் இல்லையா, அவருடைய சிலையை தமிழக அரசாங்கம் சென்னையில் இருக்கக்கூடிய கன்னிமரா லைப்ரரி இருக்கு இல்லையா, ஸோ சென்னையில் இருக்கக்கூடிய கன்னிமரா லைப்ரரியில் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா காரல் மார்க்ஸோட சிலையை வந்து கொண்டு வர போறாங்க. அடுத்து இது ரொம்ப முக்கியம், தமிழக அரசாங்கம் 7வது ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன், தமிழக அரசாங்கம் 7வது ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது எதுக்காக, மாநிலத்தில இருந்து பஞ்சாயத்துக்கு எவ்வளவு நிதி போகணும் அப்படிங்கிறத சொல்றதா வந்து ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன். இப்போ 7வது ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் போட்டுருக்காங்க. இதோடைய தலைவர் யாரு அப்படின்னா கே அலாவுதீன், ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் கே அலாவுதீன் அவர்கள் தான் ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷனுடைய தலைவர். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரிப்போர்ட், நம்ம முதல்வர் அவர்கள் ஆன்டிக்விட்டி ஆஃப் அயன், இரும்பின் தொன்மை என்ன புத்தகம், இரும்பின் தொன்மை அப்படிங்கிற இந்த ஒரு ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் யார் எழுதுறது அப்படின்னா கே ராஜன் ஆர் சிவானந்தம் அப்படிங்கிற இவங்க எழுதுனது. இதுல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் இந்தியாவில் முதல்ல இரும்போடைய பயன்பாடு ஆரம்பிச்சது அப்படிங்கிறத இந்த ரிப்போர்ட்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. தென் தமிழக அரசாங்கம் பென்ஷன் ஸ்கீம், இந்த பழைய ஓய்வூதியத்தை கொண்டு வரதுக்காக கமிட்டி போட்டிருக்காங்க. இந்த கமிட்டியோடைய உறுப்பினர்கள் யார் அப்படின்னா ககன்தீப் சிங் பேடி, கே.ஆர். சண்முகம் அப்படிங்கிற இவங்க 2 பேர் தலைமையில் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கான கமிட்டி போட்டிருக்காங்க. தென் நித்தியாவுக்கு வந்து ரீசெண்டா பஞ்சாயத்து டிவல்யூஷன் இண்டெக்ஸ், பஞ்சாயத்து நிதி பங்கீட்டு தரவரிசை அப்படிங்கிற இந்த ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதுல தமிழ்நாடு 3வது, தமிழ்நாடு எத்தனாவது இருக்காங்க, தமிழ்நாடு இந்த பஞ்சாயத்து டெவல்யூஷன் இண்டெக்ஸ் தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்காங்க. தென் இது ரொம்ப ரொம்ப முக்கியம், தமிழக அரசாங்கம் மத்திய மாநில உறவுகளை பத்தி ஆராயறதுக்காக ஜோசப் குரியன் தலைமையில கமிட்டி போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி தமிழக அரசாங்கம் ராஜமன்னார் கமிட்டி போட்டாங்க, அதுக்கப்புறமா வந்து மத்திய அரசாங்கம் புஞ்சி கமிட்டி, இந்த கமிட்டி எல்லாம் போட்டாங்க. இப்போ மறுபடியும் தமிழக அரசாங்கம் என்ன பண்றாங்க, குரியன் ஜோசப் அப்படிங்கிற இவர் தலைமையில மத்திய மாநில அரசாங்கத்தை உறவுகளை மேம்படுத்துறதுக்காக குரியன் ஜோசப் கமிட்டி போட்டிருக்காங்க. தென் தமிழக அரசாங்கம் இந்த பிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள் இருக்காங்கல்ல, மாற்றுத்திறனாளிகள், இவங்களுக்கு லோக்கல் பாடிஸ்ல பஞ்சாயத்துலையும் முனிசிபாலிட்டிஸ்லையும் இவங்களுக்கு வந்து நாமினேட் பண்ண போறாங்க. இவங்க வந்து ரிசர்வேஷன் இல்லாம நாமினேட் பண்றதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வராங்க. இதுக்காக என்ன பண்றாங்க, 1988 சட்டம், 1947 சட்டம், 2 சட்டத்தையும் மாற்றம் வந்து கொண்டு வராங்க. இந்த டாபிக்ல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ல கூட கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா தமிழக அரசாங்கம் டிஎன் ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியல் பாலிசி, தமிழ்நாடு விண்வெளி தொழில் கொள்கை, டிஎன் ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியல் பாலிசி, தமிழ்நாடு விண்வெளி தொழில் கொள்கை அப்படிங்கிற இந்த ஒரு கொள்கையை தமிழக அரசாங்கம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதோடைய இலக்கு என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இந்த விண்வெளி தொழில் கொள்கை இருக்கு, விண்வெளி தொழில்கள் இருக்கு இல்லையா, இதுல 10,000 கோடி முதலீடு ஈர்க்கணும். அதே மாதிரி 10,000 வேலை வாய்ப்புகள், 10,000 கோடி முதலீடு, 10,000 வேலை வாய்ப்புகளை கொண்டு வரும் அப்படிங்கிறதா இதோடைய முக்கியமான நோக்கமா இருக்கு. உறுதுணை அப்படிங்கிற இந்த ஒரு லோன் ஸ்கீம் யார் யாருக்காக அப்படின்னா ஆதி திராவிடர்கள் மற்றும் பழங்குடியினர்களுக்கு தமிழக அரசாங்கம் உறுதுணை அப்படிங்கிற லோன் ஸ்கீம் வந்து கொடுக்குறாங்க. இது ஆதி திராவிடர்கள் பழங்குடியினத்திலிருந்து யாராச்சும் தொழில் முனைவோர் வரணும்னு ஆசைப்படுறாங்கன்னா அவங்களுக்கு உறுதுணை அப்படிங்கிற லோன் வந்து கொடுக்குறாங்க. தென் தமிழ்நாட்டில் 5th போலீஸ் கமிஷன், தமிழ்நாட்டில் 5வது போலீஸ் கமிஷன் அவங்களுடைய ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிருக்காங்க. இந்த 5வது போலீஸ் கமிஷன் யாருடைய தலைமையில் போடப்பட்டது அப்படின்னா ஜஸ்டிஸ் சி.டி. செல்வம். ரொம்ப 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 முக்கியம், இதுவும் வந்து 100% கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சி.டி. செல்வம் அவர்கள் தலைமையில தமிழக அரசாங்கம் இந்த போலீஸ் கமிஷன் வந்து போட்டாங்க. இவங்க ஜனவரி மாசம் நம்ம சிஎம் கிட்ட போலீஸ்ல என்னெல்லாம் மாற்றங்கள் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத இது பண்ணி ஒரு ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணிருக்காங்க. ஓகே, தென் லாஸ்டா கலைஞர் கைவினை திட்டம். ஸோ கலைஞர் கைவினை திட்டம் அப்படிங்கிற இது வந்து மத்திய அரசாங்கத்துடைய PM விஸ்வகர்மா அப்படிங்கிற இந்த திட்டத்துக்கு மாற்றாக தமிழக அரசாங்கம் கொண்டு வந்த திட்டம். இதில் என்ன பண்றாங்கன்னா 35 வயதுக்கு மேற்பட்ட கைவினை கலைஞர்களுக்கு தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக தமிழக அரசாங்கம் 50,000 3 லட்சம் ரூபாய் வரை கடன் வந்து அவங்களுக்கு வந்து உதவிக்கான லோன் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. தென் நித்தி ஆயோக் ரிலீஸ் பண்ண ரீசெண்ட் ரிப்போர்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் அதிகமான பெண்கள் பேங்க்ல போயிட்டு கடன் வாங்குறாங்க. இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் அதிகமான பெண்கள் என்ன பண்றாங்க, பேங்க்ல போயிட்டு கடன் வாங்குறாங்க. அடுத்து தமிழக அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய பரிசு தொகை வழங்கியிருக்காங்க. என்ன அறிவிச்சிருக்காங்க, என்ன அப்படின்னா இந்த சிந்து சமவெளி நாகரிகத்துடைய ஸ்கிரிப்ட் இருக்கிற எழுத்து வடிவம், இந்த எழுத்து வடிவத்தை யாரு டீகோட் டெசிஃபர் பண்றாங்களோ, அது அந்த எழுத்து வடிவத்தை டீகோட் பண்றாங்களோ அவங்களுக்கு தமிழக அரசாங்கம் $1 மில்லியன் பரிசு வந்து வழங்க போறாங்க. தென் வேர்ல்டு டயஸ்போரா டே, உலக தமிழர் பரவல் நாள், வேர்ல்டு தமிழ் டயாஸ்போரா டே அப்படிங்கிற இந்த ஒரு டே ஜனவரி 12ஆம் தேதி கொண்டாடுறாங்க. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா எத்திசையும் தமிழ் அடங்கிய. போன வருஷம் தமிழ்
தமிழ் வாழ்க அப்படிங்கிற மாதிரி தமிழ் வெல்லும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ எத்திசையும் தமிழனங்க, ஓகேங்களா, எதிர்காலம் இல்லை, எத்திசையும் தமிழனங்க அப்படிங்கிறது தான் இந்த ஆண்டுக்கான இது. ஸோ அடுத்து தமிழ்நாடு வந்து ஃப்ரீ டிவி மிஷன் 2025க்குள்ள டிபியை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக டிபி இல்லா தமிழகம் அப்படிங்கிற இந்த ஒரு கேம்பெயினை தமிழக அரசாங்கம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் திருவள்ளுவர் சிலை தொடங்கி இதுல கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை இருக்கு இல்லையா, இது வந்து ஆரம்பிச்சு 2000 ஆண்டு தொடங்கினது. இப்போ 25 ஆண்டுகள் ஆக போகுது. அதனால தமிழக அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய விழா கொண்டாடுறாங்க. அந்த விழால திருவள்ளுவர் சிலைக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. என்ன பேர் அப்படின்னா ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம், பேரறிவின் சிலை. என்னது? ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம், பேரறிவின் சிலை அப்படிங்கிறதா இது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் மண்டபம், இது ரெண்டையும் இணைக்கிறதுக்காக ஒரு கண்ணாடி படம், கடலுக்கு மேலே கண்ணாடி படம் போட்டிருக்காங்க 77 மீட்டரில். இதுதான் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் சி பிரிட்ஜ், சிக்கு மேலே போடப்பட்ட கிளாஸ் பிரிட்ஜ், ஓகேங்களா. அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் கடைசி வாரத்தில் தமிழக அரசாங்கம் திருக்குறள் வாரமாக கொண்டாட போறாங்க. அடுத்து தமிழக அரசாங்கம் ஹீட் வேவ், இந்த வெப்ப அலைகள் இருக்கு இல்லையா, இந்த வெப்ப அலைகளை தமிழக அரசாங்கம் குறிப்பிடத்தக்க பேரிடர், ஸ்டேட் ஸ்பெசிபிக் டிசாஸ்டர், வெப்ப அலைகள் அப்படிங்கிறது ஒரு இடத்துல ஹீட் ரொம்ப இருக்கு, வெப்பம் ரொம்ப இருக்கு, அது வெப்ப அலைகள் சொல்லுவாங்க. அந்த வெப்ப அலைகளை ஸ்டேட் ஸ்பெசிபிக் டிசாஸ்டர் தமிழக அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. அதனால இனிமே வெப்ப அலைகள்னால யாராச்சும் இறந்து போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தமிழக அரசாங்கம் 4 லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுக்கணும். அதே மாதிரி இந்தியாவிலேயே உமன் கவுன்சிலர், முனிசிபாலிட்டிஸ்ல உமன் கவுன்சிலர் எங்க அதிகமா இருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் அதிகமா இருக்காங்க. தமிழக அரசாங்கம் விழுதுகள் அப்படிங்கிற ஒரு ஒன் ஸ்டாப் சென்டரை உலக வங்கியோட உதவியோட கொண்டு வந்திருந்தாங்க. இந்த ஒன் ஸ்டாப் சென்டர் எதுக்காக அப்படின்னா இது வந்து மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்களே அவங்களுக்கு தேவையான எஜுகேஷன், ஹெல்த் கேர், இந்த மாதிரி எல்லாமே கொண்டு வரக்கூடிய ஒரு சென்டருக்கு பேர் தான் என்ன அப்படின்னா இந்த விழுதுகள் அப்படிங்கிற ஒன் ஸ்டாப் சென்டர். எங்க கொண்டு வராங்க? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது சென்னையில் கண்ணகி நகர்ல நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து தமிழக அரசாங்கம் சில விடுதலை போராட்ட வீரர்களுக்கான சிலையை தொடர்ந்துருக்காங்க. இதுல வந்து வெண்ணி கலடி அப்படிங்கிற இவருக்கான சிலையை தென்காசியில, குயிலிக்கான சிலையை சிவகலையிலையும், அதே மாதிரி மலையாண்டி வேங்கடபதி நாயக்கர் அப்படிங்கிற இவருக்கு திருப்பூர்லையும் செலவும் திறந்து வச்சிருக்காங்க. தென் தமிழக அரசாங்கம் ரொம்ப முக்கியமான தமிழக அரசாங்கம் பிங்க் ஆட்டோ, என்னது பிங்க் ஆட்டோ அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா முதல் கட்டமாக ஒரு 250 பெண்களுக்கு ஆட்டோ வாங்குறதுக்காக 1 லட்சம் ரூபாய் சப்சிடி கொடுக்குறாங்க. இது சென்னையில மட்டும்தான் இருக்கு. இந்த ஆட்டோ சப்சிடி பிங்க் ஆட்டோல சேரணும் அப்படின்னா அவங்க கண்டிப்பா 10வது முடிச்சிருக்கணும். வயது வரம்பு ரொம்ப முக்கியம். 25 வயசுல இருந்து 45 வயசு இருக்கணும். அவங்களுக்கு லைசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க, இந்த பிங்க் ஆட்டோ ஸ்கீம்ல அவங்களுக்கு சேர்த்து அவங்களுக்கு சப்சிடி கொடுப்பாங்க. இந்த திட்டம் என்னைக்கு ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா மார்ச் 8ஆம் தேதி. ஸோ மார்ச் 8ஆம் தேதி பெண்கள் தினம் இருக்கு இல்லையா, அன்னைக்கு இந்த திட்டம் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்து சர் ஜான் மார்ஷல் அப்படிங்கிற இவர் தான் வந்து இண்டஸ் வேலி அப்படிங்கிற ஒரு விஷயத்த உலகத்துக்கு அறிவிச்சது. இவருடைய ஒரு சிலை, சர் ஜான் மார்ஷலோட சிலை வந்து எங்க கொண்டுறாங்க அப்படின்னா எக்மோர் மியூசியத்தில் 50 லட்சம் மதிப்புல தமிழக அரசாங்கம் கொண்டுறாங்க. அதே மாதிரி ரீசெண்டா தமிழ்நாட்டில் டைகருக்கான கணக்கெடுப்பு, ஸோ டைகர் இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டில் எத்தனை புலிகள் இருக்கு அப்படிங்கிறதுக்கான கணக்கெடுப்பு எடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் 306 புலிகள் இருக்கு. மொத்தம் 306 புலிகள் தமிழ்நாட்டில் இருக்கு. ஸோ இதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 115 டாபிக் பார்த்துருக்கோம். இந்த 115 டாபிக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்டானது. இது நல்லா பார்த்துங்க. இதுக்கான PDF டெலிகிராமில் ஷேர் பண்ணுறேன். மறக்காம எல்லாரும் அடாப்ட் ஃபோர்ஸ் தமிழ் டெலிகிராம் சேனலும் சரி, ஆசிக்ஸா கண்ண டெலிகிராம் சேனல் பார்த்துங்க. இந்த 24 பக்கம் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான காரணம் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்கு. ஸோ இதுல இருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நல்லா இது பண்ணிக்கோங்க. வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சோம்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட். நல்லா எக்ஸாம் எழுதுங்க. தேங்க்யூ.